சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 11ஆம் நாள். திருதியை திதி இன்று இரவு 10:42 வரை. மகம் நட்சத்திரம் இன்று மாலை 4:23 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் புதிய ரிஸ்க் எடுத்து செயல்படக்கூடிய ஏதேனும் ஒரு முடிவை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எவ்வளவு முயற்சி பண்ணுறோமோ அதை விட ஒரு டபுள் பங்கு வருமானம் வரக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிள்ளைங்களை பற்றி இது வரைக்கும் வந்த கவலைகள் கொஞ்சம் விலகும். புள்ள படிக்கலை, புள்ள வேலைக்கு போகல, ஏற்கனவே கல்யாணம் பண்ண கொடுத்த ஒரு பெண் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, மருமகன் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, மாமியார் மருமகன் கொடுமைகள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பிள்ளைகள் மேலே ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க, நல்லபடியாக அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது, வளர்வரையாக இருக்கும்போது உயர்ந்த சிந்தனைகள் வர வேண்டும் என்பது ஒரு விதி. நல்ல திங்கிங் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். இதை இப்படி பண்ணலாமா, அதை இப்படி பண்ணலாமா, ஏற்கனவே பண்ண விஷயம் இப்படி தப்பாகி போச்சே, அதை எப்படி செய்கிறது என்கின்ற மாதிரியாக எதிர்கால முன்னேற்றத்திற்கு வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எந்த அமைப்புகளுக்குமே இப்படி செய்தால் நல்லது, எது எப்படி இருந்தால் நல்லது என்பது போன்ற சில தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய மாலை 4 மணிக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்றாக அமர்ந்து இருக்கின்ற பிரச்சனைகளை மனம் விட்டு பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு வளர்பிறையாகி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் இன்றைக்கு வலிமையாக சந்திரன் இருக்கிறதுனால மனதிற்கும் உடம்புக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இன்றைக்கு நடக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த உல்லாச யாத்திரைன்னு சொல்கிறாங்களே, குடும்பத்தோட குழந்தைங்களோட அப்படியே கணவன் மனைவியோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது, காலைல கிளம்பி ஒரு நைட்டுக்குள்ளே வந்துடலாம், ரொம்ப நாளாக வெளியில் போகாமல் இருக்கிறோம், அப்படியே ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்துடும், அங்கே போயிட்டு வந்துடும், இங்கே போயிட்டு வந்துடும்ட்டு நம்ம சொல்கிறத கூட வீட்டுக்காரர் கேட்குறாரே என்கின்ற அமைப்பு ரிஷபராசிக்கார சகோதரிகளுக்கும், நம்ம சொல்கிறதையும் காது கொடுத்து இவங்க கேட்குறாங்களேன்ற மாதிரி மனைவியை பற்றிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கார ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தாயை விட்டு பிரிந்திருப்பவர்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி, அம்மா என்ன நடக்குது, ஏது நடக்குது, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, அல்லது சிலருக்கு இன்றைக்கு அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்கின்ற மாதிரியாக தூர இடத்தில் இருக்கக்கூடிய அல்லது பக்கத்தில் டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்துடக்கூடிய அம்மாவை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசைகளும், அம்மாவிடம் பேச வேண்டும், அவரை பற்றி அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மைகளும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி அமைப்புகளில் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய, என்ன படித்தா நல்லது என்கின்ற மாதிரியாக தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளுங்க. ரிஷபத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் குடும்பாதிபதியுமான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல வலிய நிலைமையில் இருக்கிறார். ஒரு வளர்பிறை சந்திரன் அமைப்பில் அவர் இருக்கிறது என்பது நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை காட்டுகிறது. தகவல் தொடர்புலாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒருத்தரை பார்க்க போனோம், டக்குன்னு அவரே இருந்து பார்த்து இதை செய்து முடித்து கொடுத்துட்டாருங்க என்கின்ற மாதிரியாக தன்னை விட நல்ல உயர்வானவருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது நாள் வரைக்கும் மற்றவங்களுடைய கையையே எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நிலைமையான மிதுனராசிக்காரர்களுக்கு நினைத்தது
நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் உற்சாகமாகவே இருப்பீங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் வலுத்திருக்கிறதோடு இல்லாமல் ராசியும் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறதுல 2 சுபர்கள் ராசியில் இருக்கிறாங்க. ராசிநாதனும் இன்றைக்கி 2ஆம் இடத்துல நல்ல விதமாகவே இருக்கிறார். ஆக என்ன, ஃப்யூச்சரில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, ஏற்கனவே ஒன்று நடந்தது இப்படி நடந்ததே, இந்த மாதிரியான எதிர்காலம் நன்றாக இருப்பதற்கான சில விஷயங்கள் ஓடக்கூடிய நாளாகவும், தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவங்கள பற்றி நல்ல எண்ணங்கள் வர்றது, தம்பியோ தங்கையோ அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புன மிதனத்திற்கு 60-70% மேலாக நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். மிக அருமையான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். வாக்கு பலிதம் ஏற்படும், பணவரவு ஏற்படும். ஐயா இன்றைக்கி ஓய்வு நாளாச்சே, ஞாயிற்றுக்கிழமையாச்சே, வீட்டை விட்டே வெளியே போக முடியாதே, எப்படி இருந்து காசு வரும்னு பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது காசு வருவதற்கான சில விஷயங்கள், ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்த, ஏற்கனவே முயற்சி பண்ணி கிடைக்காத ஒன்றெல்லாம் இன்றைக்கு பணவரவு வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக ஒரு மாலை 4 மணிக்குள்ளாகவே கையில் கிடைத்து விடக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வாழ்க்கை எப்படி போகும்ன்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு உண்டு. இவரை கல்யாணம் பண்ணுறதா அவரை கல்யாணம் பண்ணுறதா, அட்டமத்து சனியின் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரிந்தே விடலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்கிற கணவன் மனைவி கூட பரவாயில்லைங்க, அப்படிலாம் பிரிய வேண்டாம், இன்னொரு வாய்ப்பு கொடுத்து சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும், குடும்ப விஷயங்களில் கடந்த காலங்களில் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குடும்பத்தினர் உங்களோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வம்பு வழக்கு போன்றவைகள் இருப்பவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்திலேருந்தே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் இப்போது இருக்கும். வேலையை விட்டவங்களுக்கு அடுத்த வாரத்திலேயே கண்டிப்பாக வேலை உண்டு. சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம். பெரிய கெடுதல்கள் இனிமேல் இருக்காது என்கின்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் வளர்பிறை நிலையில் இன்றைக்கு ராசியிலே உட்கார்றார். ராசியில் இன்றைக்கு செவ்வாய் கேதுவோடு அவர் சேர்ந்திருப்பார். ஆக ஒரு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது என்பதை கூட இன்றைக்கி ஒரு தெளிவான அமைப்பில் சிம்மராசிக்காரர்கள் உணர முடியும். சகோதர பாசம் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அல்லது அண்ணனிடமோ அக்காவிடமோ தம்பியிடமோ தங்கையிடமோ இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு. இதனால் வரைக்கும் நம்ம கருத்துக்கு எதிராக மாற்று கருத்து கொண்டிருந்த உறவினர்கள், குறிப்பாக சகோதர சகோதரிகள் உங்களோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களை தவிர்க்க முடியாது என்பதை சகோதரர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு அமைப்பு. ஆக எல்லா நிலைமைகளிலையும் இப்போது சிம்மத்திற்கு சரிவில்லாத ஒரு நிலைமைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிநாதனே 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட உண்மையான நல்ல அமைப்புகள், ராசிக்கு வலுவான அமைப்புகள் இருப்பதால் எதிலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்குது. அடுத்த வாரத்திலேயே அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ரொம்ப நாளாக கேட்டிருந்தவங்களுக்கு அதற்கான ஒரு அமைப்பு, அனுமதி கொடுத்தல் போன்றவைகள் நிச்சயமாக ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா தூர பயணங்களின் மீது இப்போது ஆர்வம் இருக்கும். 12ஆம் அதிபதி இப்போது ராசியில் வந்து உட்கார்றதுனால ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த இந்த ட்ராவலை, இந்த பயணத்தை டக்குன்னு போயிட்டு வந்துடுவோமேன்ற மாதிரி இந்த மாதத்திற்குள்ளேயே ஒரு திட்டமிடுதல் நடந்து அதற்கேற்றாற் போல பயணம் செல்லக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு விரயத்தில் உட்கார்ந்திருக்கிறார். வரக்கூடிய வருமானம் செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வருமானத்துக்கு என்னமோ குறைகள்லாம் இருக்காது. காசு பணம் நல்லா தான் வந்திருக்கு, நேற்றே கொஞ்சம் கையில் காசு இருக்குது. ஆனால் அதை என்றைக்கு எப்படி சுப விஷயத்தில் செலவு செய்கிறது என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் ஓடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இன்றைக்கி ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், ஷூ கேட்குது, பேக்கு கேட்குது, புஸ்தகம் கேட்குது, அல்லது பெண் குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு நகையோ ஒரு படவை மாதிரியான அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கலாம் என்பது மாதிரியான உருப்படியான செலவுகளை பற்றி மனம் சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதில் ஒன்று என்ன தெரியுதுன்னா, கையில் வச்சுக்க முடியாது. கையில் பணம் வச்சுருந்தாலே தேவையில்லாத அசுப செலவுகளுக்கு போயிடுதுங்க. ஒரு பொருளாக வாங்கி போட்டுடலாம் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அங்கிருக்கிற நண்பர் மூலமாகவோ உறவினர் மூலமாகவோ காசு பணம் வர்றது,
அல்லது இங்கே வாங்க இந்த தொழிலை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்ற மாதிரியாக நமக்கு வருமானம் வர்றதற்கான ஒரு ஐடியாக்களை கொடுக்கக்கூடிய தன்மை என நிறைவான நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக காடு, மரம், வயல், விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்ல அம்சங்கள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான 10ஆம் அதிபதியான சந்திரன் இப்போது லாபத்தில் இருக்கக்கூடிய தொழில் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சமீபத்தில் வேலை போனவங்களுக்கு இந்த வாரத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருந்ததை விட அதிக சம்பளம், நல்ல போஸ்ட்டுன்னு புதிய வேலை மாற்றங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரம் முழுக்க தொழில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்பு, லாபகரமாக குறைச்சலாக வியாபாரம் ஆச்சுக்கானா நல்ல லாபங்க, 4 பொருள் விற்றா கூட நல்ல பொருள் விற்றாங்க, ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க என்கின்ற மாதிரியாக இதுவரைக்குமே வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் எந்த துறையில் பிழைக்கிறீங்க அதில் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலையில் நடக்கிற மாற்றங்களின் மூலமாக குடும்பத்திலேயும் கொஞ்சம் சந்தோஷம் என எல்லாம் நிறைவாக வெற்றியாக இருக்கக்கூடிய ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான 9ஆம் அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோக அமைப்பில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. நல்ல நிலைமைகள், நல்லவைகள் எது நமக்கு தேவையோ அதில் கரெக்டாக நமக்கு வரக்கூடிய அமைப்புகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் இருக்கக்கூடியது என எல்லாம் நிறைவாக சுபமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீண்ட நாட்கள் நீடித்திருக்கும், சரியாக போயிடும் என்கின்ற அதற்கான தகவல்கள், அதற்கான பரிசோதனை முடிவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனுடைய பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை நிறம், கலை சார்ந்த மேக்கப்பு, இந்த பிரைடல் மேக்கப்னு சொல்கிறாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு மேக்கப் போடுறவங்க அல்லது அந்த மேக்கப்பை ஊடகத்துறையில் தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர்கள், கலை சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஆடல், பாடல், இசை, வாய்ப்பாட்டு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள், வெள்ளை நிறமுள்ள பொருட்கள், அதோடு காய்கறி, பழம், இந்த மாதிரி ஜூஸு மாதிரியான திரவ பொருட்களை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு லாபம் வரக்கூடிய, தொழில் மேலே ஒரு பிடிப்பு வரக்கூடிய ஒரு சுப நாளாக, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒரு முன்னேற்றம் உள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே சந்திரமங்கல யோகம் அவருக்கு நிறைவாக இருக்கிறது. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு மனம் போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தூரத்தில் இருக்கிறவங்க, அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்க அல்லது மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணெய் வள நாடுகளில், அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஊருக்கு திரும்பி வந்துடலாம்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இங்கே செட்டில் ஆகிறதா அங்கே செட்டில் ஆகிறதான்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டைலமாவில் இருந்தவங்க, இங்கேயும் இருக்க முடியல, ஊருக்கு போகாமலும் இருக்க முடியல என்கின்ற மாதிரியாக இரட்டை மனது கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே சொந்த ஊருக்கே திரும்பி போயிடலாம், சம்பாரிச்சதெல்லாம் போகிறோம், உழைச்சதெல்லாம் போகிறோம், அப்பா அம்மா வாழ்ந்த நிலத்தில் போய் கொஞ்ச நாள் உட்காந்துருக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஊர் திரும்புகின்ற, மாநிலம் திரும்புகின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இங்கேயே இருக்கிறவங்களுக்கு கூட, ஒரு மெட்ராஸில் இருக்கிறவங்க கூட டக்குன்னு மதுரை, திருச்சி, திருநெல்வேலின்னு போயிடலாங்க, ஊருக்கே சொந்த ஊருக்கே போயிடலாங்க, சம்பாரிச்சதெல்லாம் போருங்கன்ற போதும் என்கின்ற திருப்தி மனநிலைமைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. மாலைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள், ஆஞ்சநேய பெருமானுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, டக்குன்னு ஒரு நங்கநல்லூர் மாதிரியான ஒரு திவ்ய தரிசனம், ஒரு திவ்யமான இடத்திற்கு போய் பெருமானை அப்படியே தரிசனம் செய்துவிட்டு வருவது என்பது போன்ற ஒரு சுக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. பரவாயில்லை, அவர் வளர்பிறையாக வந்துட்டால் என்றாலும் கூட செவ்வாயோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு அமைப்பு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். தெளிவான முடிவுகளில் இன்றைக்கி எடுக்க முடியாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து அப்படியே யோசனையாக இருப்பீங்க, இதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, இது ஒழுங்காக வருமா, அது ஒழுங்காக வருமான சந்தேகம் வரக்கூடிய நாள் தான். சந்திராஷ்டம நாட்களில், பெரும்பாலான நாட்களில் மனசு கொஞ்சம் சந்தேகமாக அப்படியே இதை நம்பலாமா அதை நம்பலாமான்ற இரட்டை தன்மையோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த
நாட்களில் எந்த முடிவையும் எடுக்காதீங்க அப்படின்றத ஜோதிட மூலநூல்கள் தெளிவாக சொல்லுகின்றன. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் முடிவுகள் எடுக்கிறத, வீட்டில் ஒரு விஷயம், குடும்பத்தில் இப்படி தான் பண்ணியாகணும், அல்லது தொழிலில் ஒரு விஷயம், அல்லது இன்றைக்கி வேலையை விட்டுறலாம், தொழிலை ஆரம்பிச்சிடலாம், இந்த மாதிரியான புதிய விஷயங்கள் எதையும் ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளும் நாளைய நாளும் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அதை தவிர்த்து ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. இந்த நாட்களில் கொஞ்சம் பண இழப்பு இருக்குன்றது கொஞ்சம் ஒரு பொதுவான ஒரு விதி. காசு பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுவும் இந்த ஃபோனை எடுத்தவுடனே ஓடிபி சொல்லுங்கள், அந்த லிங்க் அழுத்துங்க, இந்த லிங்க் அழுத்துங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, அவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, எங்ககிட்ட வாங்க, 10% கொடுத்தீங்கன்னா இவ்வளோ வந்துடும் என்கின்ற மாதிரியான தூண்டில் போடக்கூடிய, ஆசை வார்த்தைகள் போடக்கூடிய சமூக ஊடகங்கள், தகவல்கள் போன்றவைகளை நம்ப தேவையில்லாத நாளாக, சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கும் நாளைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் வளர்பறை நிலையிலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு. ஏற்கனவே குரு பகவான் வேறு உங்களுக்கு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது சந்திரனும் இந்த 2 நாட்களும் பார்ப்பது என்பது ஒரு சோர்ந்து போன மனசில் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் உட்கார்ந்தாலே கணவன் மனைவியால் சந்தோஷத்தை கொடுப்பார். 2வதாக கணவன் யார் மனைவி யார் என்பதிலையும் ஒரு தெளிவுகளை கொடுப்பார். சிலருக்கு கணவன் அமைவதற்கு மனைவி அமைவதற்கான ஆதார கட்டமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய அறிமுகம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். இன்றைக்கி பொண்ணு பார்க்கறது போன்ற விஷயங்கள், மாப்பிள்ளை பார்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறீங்க, இன்றைக்கி மாப்பிள்ளை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆரம்பிக்கிறீங்கன்னா டக்குன்னு இதுவே முடிச்சிடலாங்க அப்படிங்கிற மாதிரியாக இதுவரைக்கும் தள்ளி தட்டி போயிருந்த ஒரு 2 வருஷ காலமாக ஒன்றுமே சரியாக நடக்கலைங்க என்கின்றவர்களுக்கு ஒரு வாழ்க்கை தீர்க்கமாக இவருக்குத்தான் இன்னார்தான் இப்படித்தான் என்கின்ற ஒரு உறுதி கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நண்பர்களால் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதனால் வரைக்கும் நம்மளை காலவாரி இடுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒருவர் கூட டக்குன்னு ஒரு கையை கொடுத்து தூக்கி விடக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நடக்குது. பெரிய கஷ்டங்கள்லாம் இனிமேல் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வராவும் வராது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய யோக சுப ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு மங்கள யோகத்தோடு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே 1, 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கும்போது அவருடைய வலுவான நிலைக்கேற்ப, வளர்பறை நிலைக்கேற்ப, சுப தொடர்புகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி. அந்த அமைப்பு இன்றைக்கு நல்லாவே இருக்குது. செவ்வாயும் சந்திரனும் 5, 9க்கு அதிபதிகள் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் 10ஆம் இடத்தை பார்ப்பது என்ன இருந்தாலும் ஜென்மச்சனியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு பண ரீதியாக, தொழில் ரீதியாக சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஏற்கனவே கடனில் கொஞ்சம் யோசனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு தீர்வுகள் வரும். தம்பி தங்கச்சியோ அண்ணனோ அக்காலோ ஒரு கூட பிறந்தவங்கனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்குது. என்னதான் அடித்தாலும் என்னதான் சண்டை போட்டாலும் இரத்த உறவு என்பது, உடன் பிறந்தவர்கள் என்பது கண்டிப்பாக இரத்த உறவு தான்றதை நம்ப வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி அண்ணனோ அக்காலோ நம்ம கேட்டோம் கொடுக்கலேன்னு மன வருஷத்தில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய கல்வி கட்டணம் போன்ற விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும். என்ன பண்ணுறது, பிள்ளை இப்படி படிக்கணும்னு நினைக்குது, அப்படி படிக்கணும்னு நினைக்குது, இது தான் வேணும்னு நினைக்குது, இருக்கிறது ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, ரெண்டே ரெண்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்முடைய வருமானமெல்லாம் அதுக்குத்தானே போகணுன்ற மாதிரி எதிர்காலத்தில் கடன் பட்டாலும் கூட பரவாயில்லை, இதை நம்ம பிள்ளைக்கு செஞ்சிடலாம் என்கின்ற மாதிரியாக பிள்ளை விரும்பி கேட்கின்ற ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி படைத்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. நம்மில் பலருடைய மனசில் இந்த திருமணம் என்பதற்கு செவ்வாயும் சுக்கிரனும் தான் முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குதுங்க. உண்மையை சொல்லப்போனால் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் மிக வலுவாக இருப்பவர்கள் நல்ல திருமண வாழ்க்கையை கொண்டிருக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். நேற்று நான் சொன்னதைப் போல் 2, 7, 8ஆம் இடங்களில் சனி செவ்வாய் ராகு அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா திருமணங்கள் தாமதமாக நடக்குது. இது ராசிக்கும் லக்னத்திற்கும் சேர்த்த போன்ற அமைப்புகளில் 30, 35 வயசு வரைக்கும் தள்ளி போகிறது. ஆனால் சுக்கிரன் வலுவாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன். இந்த கலத்திரக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் வலுவான ஒரு நிலைமையில், வலுவான ஆட்சி உச்சம்னு சொல்லுவோம், அல்லது சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரே 6,
7 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிலைமையில் இருந்தாலும் கூட நல்லவராகவே நல்ல விதமாகவே செயல்படுவாருங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியம் சீக்கிரமே கிடைத்து விடக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்க. பொதுவாகவே சுக்கிரன் நீச்சமானாலே கல்யாணம் ஆகாது அப்படின்ற ஒரு தவறான கருத்து ஜோதிடத்தில் இருக்குதுங்க. உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. சுக்கிரன் நீச்சமாகி அவர் பாபர்களோடு சேர்ந்து பாபத்துவமாகி இருக்கின்ற நிலைமையில தான் நேர்மையான முறையில் தாம்பத்திய சுகம் கிடைக்காத அமைப்பு அல்லது நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் திருமணமாகாமல் தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆனால் சுக்கிரன் தனித்து நீச்சமாகி சுபர்களோடு மட்டும் தொடர்பு கொண்டு அல்லது சுபர்களுடைய தொடர்பு இல்லை என்றாலும் கூட சந்திர அதியோகத்தில் இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒழுக்கவானாக இருப்பார். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுக்கிரன் நீச்சமானாலும் பாபத்துவம் அடையாமல் இருப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். ஆகவே சுக்கிரன் நீச்சமானாலே பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதும் கண்டிப்பாக இல்லை. ஜோதிட சாஸ்திரம் என்பது மிக நுணுக்கமாக கணிக்க வேண்டிய ஒரு சாஸ்திரம். ஒரு கிரகம் பலவீனமாக இருப்பதை போல தெரிந்தாலும் அதற்கான நிவர்த்திகள் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையிலே ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கு, ஆனால் அதை குரு பார்த்து விட்டார் என்றால் அந்த பலவீனமான வலுவிழந்த கிரகம் மீண்டும் தன்னுடைய இயல்பை அடைகிறது என்பது தான் உண்மை. அதை போலவே திருமண விஷயங்களில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலும் கூட அவருடைய தசை நடந்து அந்த சந்திர அதியோகம் போன்ற குரு பார்வை போன்ற அமைப்புகள் அல்லது நீச்சனான சுக்கிரன் கூட புதன் உச்சமாகி இருப்பது அவருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புன திருமண வாழ்க்கை கண்டிப்பாகவே நன்றாக இருக்குங்க. 7ஆம் அதிபதி ஒரு மாதிரியாக ஒரு சுய இயல்பு நிலைமைகளில் இருக்கும் பொழுது ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது 7ஆம் இடத்திற்கு பாபத் தொடர்புகள் இல்லாமல் இருக்கும் பொழுது சுக்கிரன் குரு வளர்பிறை சந்திரன் புதன் போன்ற 4வரின் தொடர்பு இருக்கும் பொழுது சுக்கிர தசை நடந்தாலோ இதுபோன்ற சுபர்களுடைய தசை இளம் வயதில் நடந்தாலோ அவருக்கு 20 வயதுகளிலே தாராளமாக கல்யாணம் ஆகிடுங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 20-19 வயதிலேயே நல்ல மாப்பிள்ளை வந்துருச்சுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அவர்களுடைய 7ஆம் இடத்தின் சுபத்தன்மையை குறிக்கிறது. ஆண்களுக்கு கூட அபூர்வமாக 22-23 வயசில் இப்போ சிலர் கல்யாணம்லாம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த மாதிரியான அபூர்வ அமைப்புகள் எப்பொழுதுமே சுக்கிரன் வலிமையாக இருப்பதும் 7ஆம் பாவகம் வலிமையாக இருப்பதும் அப்படிங்கிறத காட்டுது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே உடனே தாமத திருமணம்னு கண்டிப்பாக சொல்லிட வேண்டாம். அதை செவ்வாய் தோஷம்னு சொல்லிட வேண்டாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிர குருவின் வீட்டில் இருந்தாலோ சுக்கிர குருவின் பார்வையில் இருந்தாலோ சுக்கிர குருவின் இணைவில் இருந்தாலோ நிறைவான மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனால் பார்க்கப்பட்டு சந்திரனோடு இணைந்திருந்தாலோ அந்த இடத்துல செவ்வாய் தோஷம் வேலை செய்யாமல் மங்கள யோகம் வேலை செய்யுங்க. இவர்களுக்கும் சீக்கிரமாக திருமணம் ஆகிவிடக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.